அன்னியங்காமி வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்கோட ஹிட் மீ லவ் மீ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சில ஸ்பாட் பார்க்காதுங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். சில ஸ்பாட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங் வந்துட்டு நீ பஸ்ஸில் தான் வரணும்னு சொல்லியிருப்பான். ஸோ இவளும் பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணியிருப்பான், பஸ் வந்திருக்காது. அப்போ பிரைட் கூட வந்திருப்பான். ஸோ டேங்கு கோபம் வந்து ஒயினை நல்லா திட்டி விட்டுட்டு பெஞ்சு மேலேயே தள்ளி விட்டுட்டு போயிருப்பான். அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகேடா. ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அப்படியே இந்த பார்ட் 2குள்ளே போயிடலாம். ஸோ ஒயன் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கா கிளாஸ் ரூமுக்கு. ஸோ அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் பிரைட் வரான். ஏய் என்னடி இவ்வளோ நேரம்? ஏய் என்னாச்சு? பிளட் வருது கையில். ஏய் என்னடி ஆச்சு? அது 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 ஒன்றும் இல்லை பிரைட், ஒன்றும் இல்லை. ஏய் என்னடி ஆச்சு? இங்கே அப்புறம் பிளட்டு வருது. என்ன விழுந்துட்டு எங்கேயாச்சு? ஆமாம் விழுந்துட்டேன். அப்படி லூஸு, வா போகலாம் அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். ஏன் ஒயின் இப்படி பண்ணுறான்? பார்த்து எடுக்க மாட்டியா? பாரு இவ்வளோ பெரிய புண்ணா ஆயிருக்குன்ட்டு. ஐயோ சரி விடு, வலிக்குதான்? இல்லை வலிக்கல. என்ன சொல்கிறதுன்னு தெரில. வாஷ்ரூம் தானே போகிறேன்னு சொன்னான். சரி விடு, உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த காலேஜுக்காரன் ஏதோ தப்பாக கட்டி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாம் மேடு பழமாக இருக்குது. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒயின் கூட அவன் நல்லா பேசிகிட்டு இருக்கான். ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங். ஸோ பிரைட் அப்படியே வண்டியில் உட்காந்துட்டு ஏய் வாடி உட்காரு போகலாம். பிரைட் ஐயோயோ அங்கே வேற இருந்து டைம் மறைச்சு பார்க்குறான். நான் என்ன பண்ணுறது? ஹலோ. ஏய் போவாதடி, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன். நீ அவனை போ சொல்லு. ஆனால் டயம் போ சொல்லுன்னு சொன்னான். ஓகே டைம். பிரைட் நீ முன்னாடி போ, நான் வந்துடுறேன். ஏ லூஸு, பஸ் இல்லைன்னு சொன்னால கேட்கலையா? அது ஈவினிங் பஸ் இருக்கான், என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் பார்த்துக்கிறேன், நீ போடா. இவத்துக்குடா சொல்கிறோம். ஐயோ போ பிரைட், நீ போ, நான் வந்துடுறேன். இப்போலாம் நீ சரில ஒயன், நீ சரியெல்லாம் வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். ஸோ அவன் போய் அடுத்த நிமிஷமே டைம் வரான். அம்மா கேட்கணும்னு நினச்சேன், கையில் என்ன கட்டு? அது ஒன்றும் இல்லை டைம், அடிபட்டுருச்சு. அடிபட்டுச்சான்? எப்போ? அது நீ அங்கே தள்ளி விட்டில, அந்த பெஞ்சில் பட்டு பிளட்டு வந்துருச்சு. நான் தள்ளி விட்டேனா? ஏய் தள்ளிடி. நடவு பண்ணி வச்சிருக்கேன். வலிக்குதான்னா? அவன் என்ன இவ்வளோ பெரிய கட்டு, அவ்வளோ பெரிய அடியா? எல்லா டைம் சின்ன அடிதான். சரி வெயிட் பண்ணு, நான் போய் வண்டி எடுத்து வந்துடுறேன். அது என்ன? ஒன்றும் இல்லை. சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வண்டி எடுத்துகிட்டு வரான். ஸோ இப்போ 2 பேருமே அப்படியே போயிட்டுருக்காங்க. ஏவான் நைட்டு ஃப்ரீயா நீ? அது ஃப்ரீ தான். சரி நம்ம ட்ரைவ் போகலாம் நைட்டு. நைட்டா? ஆனால் டைம் அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வர்ற. போகலாம். இப்போது கிளைமேட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு, நியூ கிளைமேட்டு நல்லா இருக்கு, போனால் நல்லா இருக்கும் நைட்டுலாம். ஸோ நீ நைட்டு வந்துடு. நான் உங்கள் வீட்டுக்கிட்ட வரேன். நம்ம 2 பேர் சேர்ந்து நைட் ட்ரைவ் போகிறோம், ஓகேவா? ஓகே டைம். கேட்கல? போலாட்டையும். அம்மா என்ன நானே பேசிகிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டேங்கிற ஏன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன பேசு. டே நான் உனக்கு கேட்கவா? என்ன? உங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு இருக்கால? எங்கள் கிளாஸில் 30 பேருக்கு மேலே இருக்காங்க, அதில் யாரை நீ சொல்கிற? அது அது அந்த பொண்ணு பிரீத் இருக்காங்கல்ல? ஆமாம். அவங்கள உனக்கு பிடிக்குமா? ஏன் கேட்குறேன்? இல்லை எங்கள் கிளாஸில் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, அதான் நீங்கள் அந்த பொண்ணை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. தேவையில்லாத கண்டென்ட்லாம் பேசிகிட்டு இருக்காத. நான் உன்னை பேச சொன்னது பேரட்டாக் தான் பேச சொன்னேன், இது நான் பேச சொல்லவே கிடையாது, புரியுதா? இதுதான் பேசணுன்னா நீ வாயை மூடிட்டே வரலாம். ஆனால் இதே நான் ஒரு பையன்கிட்ட பேசினா நீ இப்படி சொல்லுவியா? சொல்லு, நீ அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? காண்ட எடுத்ததோயன். நல்ல மூடில் இருக்கேன்,
தேவையில்லாம அதை ஸ்பாயில் பண்ணிடாத. ம் டேம் வீடு வந்துச்சு, கிளம்பு. சொன்னதுதான், நைட் ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ இவ்வளோ அப்படியே சைலண்ட்டாக நடந்து போயிட்டுருக்கா. ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு பிரைட் எப்பயும் போகலாம் என்னோட ரூமில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. டேங் அப்படியே ஃபோன் பண்ணுறான். ஹலோ, ஏய் ரெடி ஆயிரு, தோ 10 minutes நான் வந்துடுவேன். ஓகே. ஏய் யார் நீ ஃபோனில்? அது அது என்னோட ஃப்ரெண்டு தான். டைம் ஆச்சு பாரு பிரேக், நீ போய் தூங்கு போ. ஏய் இங்கே பாரு, மணி 11 தான் ஆகுது, அப்புறமா போய் தூங்கிக்கிறேன், எனக்கு தூக்கமே வரல. ஆமாம் பேசலாம். போர் அடிக்குது எனக்கு. ஆனால் பிரைட் எனக்கு தூக்கமாக வருதே. ஓ தூக்கமாக வருதா? சரிடி நீ தூங்கு. நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம், நீ தூங்கு. நான் டோரை லாக் பண்ணணும். சரி நான் போகிறேன், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏய் இங்கே பாரு, நாளைக்கு என் கூட தான் வண்டியில் வரேன், பஸ்ஸில் போகிறேன், நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு வச்சுக்கோவேன், வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ டேங் வந்ததும் ஒயன் அப்படியே அந்த ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு போகிறான். இப்போ 2 பேருமே பைக்கில் தான் போயிட்டுருக்காங்க. டேங் இப்போ எங்கே போகிறோம்? ஏன் அவசியமாக சொல்லணுமா? இல்லை கேட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அப்பாவே உட்காந்துட்ருக்கான். ஸோ டேங் அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ பார்த்தா ஒரு பார்க்குக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பான். டேங் எங்கே இதுக்கு கூட்டிகிட்டு வந்த? ஏன்டி வா நல்லாயிருக்கும். டேங் இருட்டாக இருக்கு. நான் இருக்கல வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு கை காட்டு. என்ன கை காட்டுடி அப்படின்ட்டு அந்த அடிப்பட்ட இடத்துக்கு அவன் ஆயில்மெண்ட்லாம் அப்படியே போட்டு விட்டுட்டு இருக்கான். என்ன அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை சும்மா தான். சரி வலிக்குதா? எல்லாட்டையும் சரி சரி. என்னாடி வலிக்கலன்னா? அது நீ எதுக்கு ஃபாஸ்ட்டாக போடுறான்? சரி விடு, ஃபாஸ்ட்டாக போடல கொடு. இல்லை நீ அமுத்துவா. அமுத்த மாட்ட குர்ரி அப்படின்ட்டு சாஃப்டாக அப்படியே போட்டு விட்டுட்ருக்கான். ஓகேவா? ஓகே. ஸோ டேங் அப்படி ஒயனோட மடியிலேயே படுத்துக்கிறான். ஸோ டேங்கோட ஹேரை அப்படியே ஒயன் கோதிட்டுருக்கா. ஆமாம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அது இப்போ கேட்டால் கரெக்டாக இருக்குமான்னு தெரில. ஸோ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். என்ன டேங்? சரி நீ ஏதாவது எங்கிட்ட கேட்கணுமா? அது வந்து கேளடி. நான் கேட்டதுக்கே நீ இன்னும் ரிப்ளை பண்ணலையே. என்ன கேட்டேன்? இல்லை நீ அந்த பொண்ணை எனக்கு பிடி. என்னாச்சுட்ட? தேவலாம் பேசிகிட்டு இருக்காத. அந்த டாப்பிக்கே எடுக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டியா நீ? எவ்வளோ நல்ல மைண்டாக வந்தேன், இப்போ பாரு. சாரி, நான் இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், நீ கோவப்படாத. கோவப்படாதடா, கோவப்படாத. இங்கே பாரு ஒயன், நான் நல்ல மைண்ட் செட்டில் வந்துருக்கேன், தேவையில்லாமல் அது இதுன்னு பேசி நான் மாற்றிடாத. சாரி டேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே சைலண்ட்டாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டேங்க்கு என்னதான் காம் டவுன் ஆனாலும் லைட்டாக அப்படி ஒரு மாதிரியா நின்றுட்டே இருக்கான். டேம் டேம் நம்ம போகலாமா? டைம் ஆச்சு. சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கரெக்டாக வண்டிக்கிட்ட போகும்போது ரெயின் ஃபாஸ்ட்டாக வந்துடுது. இப்போ 2 பேருமே அந்த பார்க்கில் இருக்கிற லைப்ரரி முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ மழை ஃபாஸ்ட்டாக ஆகுது. அப்படின்ட்டு அவனை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு அவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். ஸோ டேங் அப்படி வயனோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். ஸோ வயன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஸோ டேங் அப்படியே முன்னாடியே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ 2 பேருமே க்ளோஸில் நின்றுட்டு இருக்காங்க. வயன் அப்படியே வாலில் போய் லாக் ஆகிக்கிறான். இப்போ 2 பேரும் நல்லா பயங்கரமாக க்ளோஸில் நின்றுட்டு இருக்காங்க. மழை மழை வருது. அது என்ன இப்போ? நீ நீ என்ன பண்ணுற? ஆத்த எப்படி தெரியுது? அது எனக்கு அப்பெல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் இந்த லிப்ஸை பார்த்தா
எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் போயிடும். ஆனால் அது அது அவ்வளோ ஏட்டல்ல உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டு இப்போ கேட்கவா? என்ன எனக்கு இப்போ ஒரு கிஸ் வேணும். என்ன நான் உன் பாய் ஃப்ரெண்டு தானே, ஆனால் அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ளீஸ். இப்போ இதெல்லாம் வேணாமே. கிஸ்ல என்ன இருக்க போகுது? எனக்கு இப்போ கிஸ் வேணும். இல்லை இல்லை என்னால் முடியாது. முடியாதா? அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல அவன். எனக்கு இப்போ கிஸ் வேணும், ஆர்டர் போடுறேன். நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டு தானே, நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிற? புரிஞ்ச கொட்டையும் அது தப்பு. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எது பண்ணக்கூடாது? ஒரு லவ் பண்ணுற பையன் லவ் பண்ணுற பொண்ணை கிஸ் பண்ணுறது தப்பா? எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஸோ என்னால் முடியல, அவன் தள்ளி விடுறான். ஏய், இப்போ எதுக்கு தள்ளி விட்டுட்ருக்க? உனக்கு புருஷனாக பிறந்தானே, நான் தொட்ட உனக்கு என்ன? இப்போ நான் கிஸ் பண்ணுவேன். என்னை இந்த கை தடுத்துச்சுன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். இந்த கை எப்படியே முடிச்சிருவேன். ப்ளீஸ். இருந்தாலும் அவன் கேட்க மாட்டான். ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்கான். பாத்தியா, நம்ம லவ் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? ஒரு 3 years ஆயிருக்குமா? ஆனால் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ். நல்லா மெமரபுளாக இருக்கணும் இந்த மாதிரி ரெயினில். இது பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு இந்த கிஸ் தான் ஞாபகம் வரணும் அப்படின்ட்டு அவன் இன்னும் போஸாக அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஸோ வாயனுக்கு லைட்டாக லிப்ஸில் பிளட்டே வருது, அந்தளவுக்கு அவன் கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போது வாயன் அப்படியே படுத்துட்ருக்கான். அவளுக்கு பிடிக்கவே இல்லை நேற்று நடந்தது. ஸோ அதே நினச்சிட்ருக்கா ஒரு மாதிரி. ஏன் இப்படி ஆகுது? பிடிக்கலன்னா வீட்டில் இல்லை. ஐயோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. ஐயோ அது இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தானே பண்ணுவாங்க. ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ. ஸோ அவள் அப்படியே உட்காந்துட்டு காலையிலே உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு, என்னம்மா ஏஞ்சிட்டியா? சரி அம்மா போயிட்டு உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணுறேன். அம்மா என்ன உன் பேச ஒரு மாதிரியா இருக்கு? இல்லைம்மா எதுவும் இல்லையே. போய் சொல்லாத, நான் பார்த்தா சரியாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு டச் பண்ணி பார்த்தா எனக்கு நல்லா ஃபீவர் அடிக்குது. என்னம்மா இவ்வளோ ஃபீவர் அடிக்குது? இன்னைக்கு நீ காலேஜுக்கெலாம் போவேண்ணா, வீட்லேயே இரு. இல்லைம்மா காலேஜுக்கு போகிறேன், வீட்டில் இருந்தால் செட் ஆகாது. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எவ்வளோ டயர்டாக இருக்கன்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வீட்டில் தான் இருக்க, கம்முனு படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஐயோ இந்த அம்மா வேறு கேட்கவே மாட்டேங்குது. இப்போ நான் லீவ்னா எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது? ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓ கத்த போகிறான். அப்படியே பயத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. பார்த்தா பிரைட்டும் இன்னைக்கு காலேஜுக்கு போயிருக்க மாட்டான். அவன் தான் வந்து பார்த்துக்கிறான். காலேஜில் டேங்காக மண்டை காயுது. ஒயின் இன்னைக்கு லீவுன்னு தெரிஞ்சதும் இனி ஏன் அவள் வரல? என்ன தைரியம் இருக்கட்டும், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன ஒரு ஃபோன் பண்ணுறக்கு அவளுக்கு என்ன லீவுன்னா சொல்ல முடியாதா? ஐயோ டேம் இருக்கு, நைட்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல கடிச்சிட்ருக்கான். ஸோ டைமாக ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ ஒயன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. டேங் அப்படியே ஒயனோட ரூமுக்கு தான் வரான். படுத்துட்டு இருக்கிறது பாரு, ஒரு லீவ்னா சொல்ல தெரியுதான். எவனோ ஒருத்தன் எப்படியோ போட்டுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. இருக்கட்டும் தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பக்கத்தில் போகிறான். ஏ ஒயன் அட்டை சத்தம் போடாத, நான் தான். இன்னைக்கு எதுக்கு வரல காலேஜுக்கு? இன்னைக்கு எனக்கு ஃபீவர்னா என்ன அதுக்கு வரலாம்ல? சப்போஸ் வரலன்னா ஃபோன் பண்ணியிருக்கணும், ஏன் என்கிட்ட சொல்லலை? அது அம்மா என் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது நான் நம்பணும்? இல்லட்ட உண்மைதான், அம்மா என் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா நான் உனக்கு சொல்லியிருப்பேன். அது எப்படி? நேற்று தான் கிஸ் பண்ணேன், அதுக்குள்ளே உனக்கு காய்ச்சல வந்துருச்சு. ஒருவேளை நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா உனக்கு என்ன ஆகும்? பயப்படாத, அதெல்லாம் பண்ண மாட்டேன்.
ஏ ஒயின், எனக்கு நேற்று மாதிரி ஒரு கிஸ் வேணும்டி. டேம், எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும். எனக்கு நேற்று அடித்ததே இன்னும் போத தலைக்கு ஏறி இருக்குது, இறங்கவே இல்லை. எனக்கு மறுபடியும் வேணும்டி. இல்லை டேம் ப்ளீஸ் வேணாம். ஐயோ ஏன்டி பழமாக இருக்க? ஒரே நிமிஷம். என் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ அனுப்பினான், அது பாரேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னு தோணுச்சு தெரியுமா? இங்கே பாரு, உனக்கு தோணும் அப்படின்ட்டு அவன் அந்த வீடியோவை எடுத்து காட்டுறான். அது ஒரு மாதிரியான வீடியோ. சீ டேம், என்ன வீடியோ அது? இதெல்லாம் பார்ப்பியாண்ணா? ஓ சீ, எதை சீயா? என்ன இப்படியும் நம்மளாம் பண்ணுவோம்? நீ என்ன மூஞ்சி அப்படி போகுது? சரி, இப்போ எதுக்கு நீ வந்த? எதுக்கு கிஸ் அடிக்க தான்? டே, அது நேற்று நீ ஏதோ கேட்ட, ஆனால் ரெகுலரெல்லாம் முடியாது. எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை செல்லம், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட். நான் உனக்கு புருஷனாக போகிறேன். எதுக்கு ஆக போகிறேன்? புருஷனே ஆயிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ரிங் எடுத்து அப்படியே போட்டு வர்றான். என்ன பண்ணுற? வேணாம். எதை வேணாமா? மேரேஜ் ஆக போகுது, என்ன வேண்டாங்கிற? கொடு அப்படின்ட்டு அவனே போட்டு வர்றான். இப்போ நீ என் பொண்டாட்டி ஆயிட்டேன், நான் உன் புருஷனாகணும்ல. இதான் இந்த ரிங், எனக்கு எடுத்து போட்டு விடு. என்ன பண்ற? போட்டு வர்றே, டைம் ஆச்சு பாரு. அது அது போட்டு வர்றே, போடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரிங்கை போட்டு விடுறான். இப்போ 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? உனக்கு எதுவும் தெரியாது, நீ ஒரு தயிர். எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியும், ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வெயிட், இந்த மாதிரி விஷயம்லாம் என் ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும், இரு கேட்டு சொல்கிறான் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறான். என்ன மச்சான், என்ன எங்கே இருக்க? ஜிமேன், எனக்கு ஒரு டவுட்டுடா. என்னடா டவுட்டு? இப்போது மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவாங்க? என்னடா இப்படி கேட்குற? இல்லை மச்சான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதுதான். என்னடா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுதான்னா என்ன ப்ரோவாக இருப்பேன். அதுதான் நீ தினமும் பார்க்குற வீடியோ, நான் உனக்கு அனுப்புகிற வீடியோ, 2 பேரும் ட்ரெயின் ஆகிட்டுருக்கமே. ஓ, எடுத்தோன்னே அதுதானா? ஆமாண்டா, அதுதான். அதுவா? ஐயோ, சரி மச்சான், சாப்பிட்டியா? ஹலோ ஹலோ, நான் கட் பண்ணிட்டான். சரி விட்டு, கேட்டது என் தப்பு தான் அப்படின்ட்டு ஜிமினும் போயிடுறான். என்ன ஆரம்பிக்கலாமா? எனக்கு இதில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, ஆனால் நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸ். ஸோ எனக்கு அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஆனால் நீ தான் புதுசாக இருக்க. என்ன பண்ணுறேன்? இதை ஃபுல் வீடியோ பாரு, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நாலேஜ் வரும். இந்த வீடியோ சீ, எனக்கு வேண்டாம். சீயா? இது என்னம்மா வீடியோ தெரியுமா? பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அப்படியே சாமி படம் மாதிரி, எங்கே தெரிய போகுது உனக்கெல்லாம்? சரி வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ், நான் இப்போ தான் 2nd இயரே படிக்கிறேன், அதுக்குள்ளே இதெல்லாம் தப்பு தான், வேணாம். இதுக்கு ஏஜெல்லாம் தேவையில்லை செல்லம், நாலேஜ் இருந்தால் போதும். அதுவும் 2 பேர்த்துக்கு இருக்கணும் தேவையில்லை, ஒருத்தருக்கு இருந்தால் போதும். நம்ம 2 பேர்த்துல எனக்கு இருக்குல்ல. அப்புறம் என்ன, பார்த்துக்கலாம். நீ வேணும்னா கிஸ் பண்ணிக்கோ ப்ளீஸ், இது வேண்டாம். அதுவும் பண்ணுவேன், இதுவும் பண்ணுவேன், எல்லாமே பண்ணலாம். என்ன ஆரம்பிக்கலாமா? ப்ளீஸ் வேணாடா. எங்கடி பின்னாடி போயிட்டுருக்க? பின்னாடிலாம் போகக்கூடாது. காட்டினால அந்த வீடியோவில் எப்படி இருந்துச்சு? அந்த பொண்ணு நல்லா கோஆப்ரேட் பண்ணுது, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீ எப்படி இருக்கியே? எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 தடவை பண்ணிட்டேன்னா கரெக்டாயிரும். நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன். இல்லட்ட, எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம். இப்போ உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லடி. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு
அவளை பெட்டில் போடுறான். டோம் டோம் ப்ளீஸ் டோம் 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 ப்ளீஸ் டோம். ஏய் கத்தாத, கத்துனான்னு வச்சுக்கவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் அம்மா வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ யோசிச்சுக்கோ. இல்லை இல்லை சரி இரு, நானே கூப்பிட்றேன். ஆன்ட்டி தம் 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 ப்ளீஸ், வேணாம் வேணாம். அப்புறம் என்ன, சைலண்ட்டாக இருக்கணும். சத்தமே வரக்கூடாது. நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். 2 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் டைமுங்கிறனால எப்படி போக போகுதுன்னு தெரில. ஸோ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோவை போயிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விடுறான். எதுக்கு அது ஓப்பன் பண்ணுற? இல்லை, பாடி ரொம்ப ஹாட்டாக இருக்கா, அதுதான் வெளியே கொஞ்சம் கோல்டாக இருக்கணும்ன்ட்டு. எனக்கு ஃபீவர் அடிக்குது, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? நாளைக்கும் பண்ணலாம், நாளானிக்கும் பண்ணலாம், தினமும் பண்ணலாம். தினமுமா? ஆமாம். இதே நீயும் நானும் ஒன்றா இருந்தானு வச்சுக்காவேன், டே ஃபுல்லாக பண்ணிட்டே இருக்கலாம். டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரி வா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு உன் ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டுருக்கான். ப்ளீஸ் என்ன நீ ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டுருக்க? இதுக்கப்புறம் நீ பேசணுன்னு வச்சுக்காவேன், அவ்வளோதான், சத்தமே போடக்கூடாது, இல்லைன்னா உங்கள் அம்மாய் கூப்பிட்டுட்ருவான். இல்லை இல்லை வேணாம் ப்ளீஸ் நான் போடல. இப்போது நான் பண்ணிக்க வேணாம், இதுக்கப்புறம் தினமும் ஒரு வீடியோ நான் உனக்கு அனுப்புவேன், அது நீ பார்த்து ட்ரெயின் ஆகிக்கோ. இப்போது நீ பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிக்குவேன். ஆனால் நாளையிலேருந்து நீயும் பண்ணணும். அப்புறம் ரொம்பலாம் பயப்படாத. நான் ஃபுல்லாலாம் பண்ண மாட்டேன், லைட்டாக டச்சப் மட்டும் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி மேரேஜ் ஆனாலே எல்லோரும் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம டச்சப் மட்டும் பண்ணிக்கலாம், ஃபுல்லாலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த டைமில் 2 பேருமே பண்ணாதான் நல்லாயிருக்கும், நான் மட்டும் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ சொன்ன மாதிரி நீ ஃபுல்லாக வீடியோஸாக பார்க்குறேன். நான் அனுப்புகிற வீடியோ அதுக்கப்புறம் 2 பேர் பண்ணலாம். ஸோ அவனோட ட்ரெஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ட்ரெஸ்ஸையும் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல, பட் இருந்தாலும் எதுவுமே கண்டுக்கல. அவன் எஸ்டர்டே மாதிரி நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக லிப்லாக் பண்ணிட்டுருக்கான். வாயன் கதவு தர்றி ரைட். ஓகேடா, அந்த பாட்டு நான் அதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் பாடுறேன். ஓகேடா, சரங்கே எப்போ புரியும். பாய்.